Ave Maria, gratia plena, Dominus tecum. இறைவனில் இனியவர்களே, அன்பு வணக்கம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம எந்த மாதாவை பார்க்க போறோம்னா ஊஞ்சல் மாதா. பேரே வித்தியாசமா இருக்குதுல்ல. மாதா பல்வேறு தருணங்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு மனிதர்கள் மூலமாக பல்வேறு விதமாக காட்சியளித்திருக்கின்றார். அதுல ஒண்ணுதான் ஊஞ்சல் மாதா. தேன்பாக்கம் என்கின்ற இடம். அது எங்க இருக்குன்னா, சென்னையிலிருந்து நீங்கள் வரும்போது ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவு, பாண்டியிலிருந்து வரும்போது ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவு. கரெக்டா அந்த ஈசிஆர் இருக்குதுல்ல, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, அதுல அமைந்திருக்கு. தேன்பாக்கம் என்கின்ற பகுதியில் அமைந்திருக்குது. இதுக்குன்னே அழகான ஒரு வரலாறு இருக்குது. கோட்டார் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை ஜான் வல்தாரியஸ் அவர்கள் மாதா மீது அளப்பெரிய பற்று கொண்டவர். இவர் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்த போது மாதா இவருக்கு காட்சியளிக்கின்றார். ஊஞ்சலில் அமர்ந்து காட்சியளிக்கின்றார். இவர் ஊஞ்சலில் அமர்ந்திருக்கின்றார். அவர் அருகில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தை அழகாக ஒரு கரத்தை இவரை நோக்கி நீட்டியும் மறுகரத்தை விண்ணகம் நோக்கி நீட்டியும் இவருக்கு நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுத்த வண்ணமாக இருக்கின்ற தந்தை என்பவர் யார், தூய ஆவியார் என்பவர் யார், இயேசு என்பவர் யார், இப்படியாக நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுத்த வண்ணமே இருக்கின்ற. அதற்கப்புறம் இவருக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த நாம் பெற்ற இந்த இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த மாதாவை எப்படியாவது இந்த இடத்துல நம்ம ஸ்தாபிச்சாகணும்னு சொல்லி, இன்று அந்த இடத்தில் அழகான ஒரு மாதாவாக, ஊஞ்சல் மாதாவாக அங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அன்னை. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, வழக்கமா ஊஞ்சல்னா என்னது? ஆடிக்கொண்டே இருக்கும்ல, ஞாபகம் இருக்குதா? ஆடிக்கொண்டே இருக்குது. நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் யாரு? ஞாபகம் வருதுல்ல? தூய ஆவியார். நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தாரா? தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு புதுமைகளை நிகழ்த்துவார். அந்த ஆவியாரை நம்பினா மட்டும் போதும். அன்னை மரியின் மூலமாக நான் தூய ஆவியாரிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அழகா அது அசைவாடி கொண்டிருக்க அந்த நிகழ்வு இந்த ஊஞ்சல் மாதா மூலமாக காட்டுறேன். நான் 2 முறை அங்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்போ அங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தியானத்தில் வச்சிருக்கின்றார்கள். அப்போ இந்த ஊஞ்சல் மாதாவை அவங்க பிரேயர் பண்ணிட்டு என்ன அவர்கள் இன்டென்ஷனோடு வந்திருக்கிறாங்களோ, என்ன வேண்டுதல்களோடு வந்திருக்கிறாங்களோ அதை சொல்றாங்க. மாதாட்ட சொல்லி அருள் நிறைந்த மாதிரியே வாழ அப்படின்னு சொல்லி அந்த ஊஞ்சல் ஆட்டி விடுறாங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் புற்றுநோய் இருக்குதோ, மக்களை கேட்டுக்கொள்ளுங்க, யாருக்கெல்லாம் புற்றுநோய் இருக்குதோ, புற்றுநோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, போங்க மாதாவை தேடி செல்லுங்கள். அங்கே புற்றுநோய் என்று வந்தவர்கள் நிறைய பேர் குணம் பெற்றதாக சாட்சியம் சொல்லுகின்றார்கள். அந்த மாதாவுடைய ஊஞ்சலை நீங்கள் தொட்டு ஒரு தடவை நீங்க அசைச்சு ஆட்டி பாருங்களேன் பார்ப்போம். இந்த மாதாவை தொடுகின்றது உங்கள் கையின் மூலமாக அந்த வைப் அப்படியே, அந்த அலை அப்படியே பரவி உங்கள் இதயத்தை அப்படியே அபகரித்துக் கொள்ளும். அந்த அளவிற்கு ஊஞ்சல் மாதாவிற்கு சக்தி இருக்கின்றது. இன்று நாம் பார்த்த ஊஞ்சல் மாதா உண்மையிலேயே நமக்கு சொல்லுவது என்னவென்றால், வா என் மகனே வா, உனக்கு தமத்திருத்தத்திற்கான விடயங்களை நான் சொல்கின்றேன், அதோடு சேர்த்து உன்னுடைய நோய்களையும் நான் நீக்குகின்றேன் என்று ஊஞ்சல் மாதா நம்மை பார்த்து அழைக்கின்றார். எனவே தேன்பாக்கம் செல்வோம், ஊஞ்சல் மாதாவின் அருள் பெறுவோம். நன்றி.